வணக்கம் வியூவர்ஸ். நான் உங்கள் ரமேஷ், மஞ்சு ரமேஷ் மாஸ்டர் மீடியா. இன்னைக்கு நாம பார்க்க போறது, இயக்குனர் இமயம் பாரதி ராஜா காலமானார். தமிழ் திரையுலகம் மிகப்பெரிய இடத்துல வச்சிருந்த ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் இன்னைக்கு காலமாயிருக்கிறார். தமிழ்நாட்டில பாரதி ராஜா அப்படிங்கிற அந்த பெயர் தெரியாத ஆளே கிடையாது. தமிழ்நாடு மட்டும் இல்ல, தமிழ் பேசும் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு எல்லாம் இந்த பாசத்திற்குரிய பாரதி ராஜா அவரை அறிமுகப்படுத்த அவசியம் தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆளுமை. சாரை பற்றி சொல்லணும்னா, உண்மையிலே எல்லா விஷயத்துக்கும் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி முன் தயாரிப்பு ப்ரிப்ரேஷன்ஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்படியெல்லாம் பேசுவேன். ஆனால் சாரை பற்றி பேசுகிறதுக்கு மட்டும் எந்த விதமான முன் தயாரிப்பும் இல்லாமல் நான் பேச வந்திருக்கேன். காரணம் என்னன்னா, அப்போ பாரதி ராஜா சார் எந்த அளவுக்கு நமக்குள்ளால் இருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற என்னுடைய ஆவலும் தான் இது காரணம். பாரதி ராஜா சார் எனக்கு எப்போ அறிமுகம் ஆனார் அப்படின்னா, கடலோர கவிதைகள் அந்த படம். அதாவது எங்கள் ஊரில் திரையரங்கில் மிகப்பெரிய ஒரு வரவேற்போடி, அதாவது அந்த படத்தினுடைய கதாநாயகன் சத்யராஜ் சார். அந்த படம் தான் முதல்ல அவர் கதாநாயகனாக நடிக்கிற படம். அதுக்கு முன்னாடி அவர் வில்லன் வேடங்களில் நடிச்சிட்டு இருந்தார். ஸோ அவர் மேலே ஒரு பெரிய கிரேஸ் இல்லை. பட்டு பாரதி ராஜா அப்படிங்கிற அந்த இயக்குனர் மேலே இருக்கிற அந்த கிரேஸ்னால தியேட்டரே பார்த்தீங்கன்னா, அப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினி படம், கமல் சார் படம் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு க்ரௌடு அடித்து பிடிச்சி எடுத்து டிக்கெட் எடுத்து படம் பார்க்குறோம். உண்மையிலே எனக்கு மிரட்சியாக இருந்துச்சு. என்னென்னா, மற்ற படங்களில் நிறைய கற்பனை இருக்கும், ஆர்டிஃபிஷியலாக நிறைய காட்சிகள் இருக்கும். ஆனால் பாரதி ராஜா சார்கிட்ட மட்டும் அந்த கடல் அலையாக இருந்தால் கூட அது ஏதோ ஒரிஜினலாக நம்ம மேலே மோதிட்டு போச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு. ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் அப்படி தான் இருக்கும். அவங்க பேசுகிற அந்த டயலாக் ஆகட்டும், இல்லை அவங்களுடைய உணர்வுகளாகட்டும், இது எல்லாமே நமக்கு இந்த கற்பனையே கலக்காமல் ரொம்ப யதார்த்தத்தோடி நம்ம கண்ணு முன்னாடி இருந்த அந்த கதாபாத்திரங்கள் நமக்கு முன்னாடியே இருக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை தான் அவருடைய படம் எனக்கு ஏற்படுத்திச்சு. எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் அப்போ தான் எனக்கு சினிமா அப்படிங்கிற அந்த சினிமாவை பார்க்குற அந்த இதே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய ஏஜுக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே சார் நிறைய படங்கள் பண்ணிட்டார். ஆனால் எனக்கு தெரியலை. அதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா நான் அவருடைய படங்களை தேடி தேடி பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ பார்க்குற மாதிரி நமக்கு உடனே இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மு இல்லை யூடியூப்பு அந்த மாதிரி வசதியெல்லாம் கிடையாது. ரீரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ நிறைய ரீரிலீஸ் படங்கள் வரும். அந்த மாதிரி வரும்போது தான் எனக்கு 16 வயது நிலை படம் பார்க்கறதுக்கு கிடச்சிது. நான் உண்மையிலே சொல்கிறேங்க, எனக்கு இன்றைக்கி ஒருவேளை நான் என்கிட்ட இருந்து ஒரு சிறப்பான ஒரு படம் வருது அப்படின்னா, நிச்சயமாக எனக்கு ஒரு குருநாதராக பாரதி ராஜா சாரும் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம மறுக்காமல் சொல்லலாம். எனக்கு மட்டும் இல்லை, என்னை மாதிரி ஆயிரக்கணக்கான இயக்குனர்களுக்கு நிச்சயமாக அவரோட பாதிப்பு இல்லாமல் திரைமொழி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா அவர் அப்படி தான். அவருடைய படங்கள் எல்லாமே அதுதான் அவரை இயக்குனர் இமயம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அவரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, படப்பிடிப்பை வெளியில் கொண்டுட்டு வந்தவர். அதாவது முன்னாடி பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தெரியும், நம்ம எம்ஜிஆர் சார், சிவாஜி சார் அந்த காலகட்டங்களில், அதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டங்களும் கூட மோஸ்ட் ஆஃப் இல்லை, கம்ப்ளீட்டான படப்பிடிப்புகளே ஸ்டுடியோவுக்கு உள்ளால தான் இருக்கும். அப்படி இப்போ இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்திங்கன்னா, மொத்த படப்பிடிப்பையுமே அப்படியே காடு மேடு ஊர், அப்புறம் ஏரி,
அப்படின்னு அதனுடைய இடங்களுக்கே கொண்டு போய் நிப்பாட்டினவர். 16 வயது நிலையில வந்து உங்களுக்கு தெரியும் அந்த படத்த பத்தி பார்க்கும்போது, அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு மைல்ஸ்டோன் சாருக்கு. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அவர பத்தி சொல்றதுக்கு நெறைய பிரமிப்புகள் இருக்கு. இருந்தாலும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸ்டுடியோவுக்குள்ளால இருந்த சினிமாவ எதார்த்தமான அந்தந்த வாழ்வியல் இடங்களுக்கே கொண்டு வந்து நிப்பாட்டிய மிக ஒரு துணிச்சலான ஒரு இயக்குனர். இத விட 16 வயதினிலே இன்னொரு விஷயம் இருக்கு. எனக்கு இன்னைக்கு வரைக்குமே நான் நெறைய நடிகர்கள்ட்ட நான் அத சொல்லியிருக்கேன். என்னுடைய படங்கள்ல கூட நான் என்னுடைய நண்பர்கள்ட்ட கூட அத சொல்லியிருக்கேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கமல் சார் வந்து உங்களுக்கு தெரியும். 16 வயதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, கமல் சார் வந்து ரொம்ப ஸ்டைலிஷ் பாய். அவர் இந்த சாக்லேட் பாய், காதல் மன்னன் அந்த மாதிரி அவர் ஆரம்ப படங்கள்ல இருந்தே பாலச்சந்தர் சார் படமா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் உள்ள நெறைய படங்கள்லயும் சரி, அவரு ரொம்ப நீட்டா, டீக்கா அப்படி இருக்கிற ஒரு ஒரு காதல் பார்த்த உடனே லவ் பண்ற மாரி ஒரு ஒரு கேரக்டர் அப்படிதான் அவர் இருப்பாரு. ஆனா 16 வயது நிலை படம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னா தெரியும். அவரு முடியெல்லாம் வளர்த்து அந்த சேவ் பண்ணாத தாடி, அப்புறம் வந்து ஒரு கால் வேற தாங்கிக்கிட்டே இந்த சப்பானிங்கிற மாரி அவரு நடப்பாரு. ட்ரெஸ் கோடு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஒரு சாதாரண ஒரு சட்டை, மேல் பட்டன், கீழ் பட்டன்லாம் மாறி மாறி போட்டிருக்கும். அந்த மாதிரி ஒரு சட்டை, ஒரு அழுக்கு துண்டு, அப்புறம் வந்து எப்பவுமே வெத்தல போட்டிருப்பாரு. அப்புறம் வந்து அவர் கொஞ்சம் வாயத்தி ஒரு மாதிரி பேசுவாருங்கிறதுனால, அந்த அந்த கோழையெல்லாம் கூட அப்பப்போ வடியும். அந்த வெத்தல கோலை வடியும். இப்படி ஒரு கேரக்டராட்ட அவர பார்த்த உடனே, அதுவும் சில சீன்கள்ல பத்தி கோவணம்லாம் கட்டியிருப்பாரு. உண்மையிலே எனக்கு அப்போ 1977 பிரமிப்பா இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்குமே எனக்கு அந்த பிரமிப்பு மாறவே இல்ல. 2 பிரமிப்பு. 1 என்ன ஒரு துணிச்சல் இருந்தா, ஒரு இயக்குனர் அதுவும் முதல் படம் பாரதிராஜா சார். அவரு போய் இந்த மாரி சாக்லேட் பாய் கேரக்டர் ஸ்டைலிஷா பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர்ட்ட போயி, "சார் உங்க கேரக்டர் இதுதான். நீங்க வந்து கோவணம் கட்டியிருப்பீங்க. இந்த மாரி அழுக்கு சட்டையெல்லாம் போட்டிருப்பீங்க. வெத்தல போட்டுட்டு சலுவா வந்து கொட்டும். இப்படியெல்லாம் நடிக்கணும் சார். சப்பானி வேற." நெனச்சு பாருங்க. இன்னைக்கு வரைக்குமே அந்த துணிச்சல் எந்த டைரக்டருக்கும் இருக்கா அப்படின்னு கேட்டா, எனக்கு மிரட்சியா தான் இருக்கு. இது ஒரு 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 ஹார்டான ஒரு விஷயம். இத பாரதிராஜா சார் கமல் சார்ட்ட போய் கேட்டு, அவரு வந்து அந்த படத்த வந்து பண்ணியிருக்கிறாரு. நெனச்சு பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு போல்டான ஒரு இயக்குனரா அவரு இருந்திருப்பாருன்னு. ஸ் அதாவது இமயம். இமயம்னா ஒரு இமயம் தான். இந்த விஷயம் வந்து எனக்கு வந்து ஒரு அ ஒரு பெரிய ஒரு லெசன் மாதிரி தான். அது அவர்ட்ட இருக்கிற அந்த போல்ட்னஸ்ல வந்து ஒரு 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 20% எனக்கு இருந்தா கூட, நான் வந்து உண்மையிலேயே வந்து இதே மாரி ஒரு போல்டான டிசிஷன்ஸ் எல்லாம் வந்து எடுக்க முடியுமோ! அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அ அந்த அளவுக்கு அது ஒரு போல்டான டிசிஷன்ஸ். அதே மாதிரி கமல் சாரும் பார்த்தீங்கன்னா வந்து, எவ்வளவு தூரத்துக்கு நடிப்ப நேசிப்பார் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் தான். ஒரு இயக்குனர் இந்த மாரி ஒரு கேரக்டர் சொன்ன உடனே, அவரும் கூட அந்த சாக்லேட் பாய் இமேஜெல்லாம் தூக்கி போட்டுட்டு கோவணத்த கட்டிட்டு அந்த கேரக்டர் பண்ணாரு பார்த்தீங்களா? வேற லெவல். ஸோ பாரதிராஜா சாரோடைய அந்த கெத்து, அந்த அந்த போல்ட்னஸ் அது வந்து கடைசி வரைக்குமே குறையலங்க. என்ன கேட்டா அவரு வந்து ஜீன்ஸ் டீ ஷர்ட் போட்டு சிங்கம். அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இயக்குனர் சங்கத்தில நானும் ஒரு உறுப்பினர். அ அந்த அந்த சங்கத்தினுடைய நம்ம அந்த செயற்குழு, மற்றபடி மீட்டிங்ஸ் இதுக்கெல்லாம் வந்து சார் வருவாரு. எப்பவுமே சரி, அவர் மேடையில பாருங்க அப்படி டக்கு 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 டக்குன்னு நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து எப்படி ஒரு உத்வேகம், வேகத்தோடு இருப்பாரோ, அதே மாதிரி இருப்பார். ரொம்ப பிரமாதமான ஒரு இயக்குனர் அப்படின்னா அவர தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு போல்ட்னஸ்ஸு. அவருடைய படப்பிடிப்ப நான் பார்த்தது இல்ல. அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. பல இயக்கங்கள் இருந்திருக்கு. அந்த இயக்கங்கள்ல இந்த ஒரு இயக்கம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு போல்டான ஆளு. ஆனா நெறைய நான் கேள்விப்பட்டுருக்கிறேன். பளார் பளார்ன்னு ஆக்டர்ஸுக்கு அடியெல்லாம் விழும் அப்படின்னு சொல்லி. அது ஆமா. ஏன்னா போல்ட்னஸ் அதான் சொன்னேன் இல்லையா? அவருடைய அந்த போல்ட்னஸ் அது வேற. அதே மாதிரி ரொம்ப நடிச்சு காட்டுவார். அது என்னன்னா, அவரு ஒரு ஆச்சரியமான தகவல் வந்து, எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னா, மண் வாசனை படம் ஷூட் ஆரம்பிச்சு போயிட்டுருக்கும்போது தான், அந்த படத்தினுடைய ஹீரோவ வந்து
கமிட் பண்ணியிருக்காரு. நினச்சி பாருங்க. அதுவும் அந்த ஹீரோ வந்து ஏற்கனவே படங்கள் நடித்தவர் கிடையாது. பாண்டியன் சார் வந்து நடித்தவர் கிடையாது. மதுரையில் ஒரு வளையல் கடையில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. மன்வாசன படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அவருக்கான அந்த 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 தைரியம் பாருங்கள் அவருக்கு. ஸோ வந்து இவர் போய் அவரை பார்த்துருக்காரு, பிடிச்சிருச்சு. ரைட், நீ தான்பா ஹீரோன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சிருக்கிறாரு. இங்கே உண்மையை சொல்கிறேன். ஒரு நாங்கள் தேர்ந்தெடுக்கிறது, ஆக்டரை தேர்ந்தெடுக்கிறது எப்படி தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு நடிக்க தெரியலை அப்படின்னு வந்துட்டுனா, கூத்துப்பட்டுற அந்த மாதிரி ஆக்டிங் ஸ்கூல்லாம் இருக்குது. அங்கே போய் நீங்கள் கற்றுக்கிட்டு வாங்க, பரவாயில்ல, படப்பிடிப்பு வந்து ஒரு 3 மாதம் தள்ளி கூட வச்சுக்கலாம், நீங்கள் கற்றுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாம் இயக்குனராக இருப்போம். ஆனால் நம்மளால் வந்து ஒரு நடிகர்கிட்ட வந்து முழு நடிப்பையும் வாங்கணும் அப்படின்னு உண்டுன்னா, அது கொஞ்சம் குதிரை கொம்புங்க. அவங்க ஓரளவுக்கு ஒரு 50% இருந்தால் தான் நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு 100% வாங்க முடியும். சுத்தமாக ஒன்றுமே இல்லைன்னு வச்சிங்களேன், வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொடியூசரே வந்து கேட்பார், ஏன் சார் வேறு ஆள் கிடைக்கலையா அவங்களுக்கு? ஏன்னா டைம் விரயமாகும், டைம் வேஸ்ட் ஆகும். ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 சீன் பண்ணுறத, ஒரு சீன் பண்ணுறத வந்து 2 ஷாட் 3 ஷாட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அது வேலைக்கே ஆகாது. அது எக்கனாமிக்கலாக வந்து பெரிய ட்ராபேக் ஆகும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் ரிஸ்க் எடுக்கவே மாட்டோம். அவங்க ஆக்டிங் தெரிஞ்சவங்கள கூப்பிடுவோம். இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பாரதி ராஜா சார் பாருங்கள், அவரோட அந்த போல்ட்னஸ் பாருங்கள். வளையல் கடையில் இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தவரை கூட்டிகிட்டு வந்து அப்படியே நடிக்க வைக்கிறாரு. அந்த படம் பாருங்கள், மண்வாசனை படம். பாண்டியன் சார் அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பார். காரணம் வந்து இந்த யாருக்கும் இல்லாத அந்த கலைத்திறன் அந்த பாரதி ராஜா அப்படிங்கிற அந்த இயக்குனருக்குள்ளால இருக்கு. கல்லுகிட்ட கூட நடிப்பை வாங்கிடுவார் மனுஷன். இதுக்கு மேலே வார்த்தையே இல்லைங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த நடிப்பு திறமை மேலே ஊறி போன ஒருத்தர். ஆக்சுவலாக அவர் வந்து நடிகராகணும்னு தான் சினிமாக்குழுக்கு வந்ததாட்டு ஒரு தகவலும் உண்டு. கண்ணுக்குள் ஈரங்கிற ஒரு படத்துலையும் அவர் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட ஏஜ்டு அதில் காலத்தில் வந்து நிறைய நல்ல நல்ல படங்கள் வந்து அவர் பண்ணார். ஸோ அவருக்குள்ளால் அந்த நடிப்பு திறமை வந்து அப்படி இருந்துச்சு எல்லா விதத்துலேயுமுங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடிகராகவும் நல்ல நடிப்பு திறமை உள்ளவர், இயக்குனராகவும் நல்ல நடிப்பு திறமை உள்ளவர், கதையை தேர்ந்தெடுக்கிறதுலேயும் மிகப்பெரிய ஜாம்பவான். அதாவது நிறைய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஸ்டோரி வந்து வேற ஒரு ஆள் இருக்கும், ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே வேற ஒரு ஆள் இருக்கும், சார் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பார். இது வந்து இன்னமும் கஷ்டம். நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம் ஒரு கதையை எழுதும்போது என்ன ஆகும்னா, அந்த கதை வந்து நமக்குள்ளால நிறைய ஊறி போய் கிடக்கும். அந்த அது 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 அதனுடைய கேரக்டர்ஸ், அதனுடைய தன்மைகள் எல்லாமே நாமளே எழுதுறதுனால அது நமக்குள்ளால நல்ல ஊறி போய் இருக்கும். இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி, நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இன்னொருத்தருடைய கதையை முழுக்க முழுக்க உள்வாங்கிக்கிட்டு அதை வந்து ஒரு இம்மி அளவு கூட குறையாம கூட்டி படம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ரொம்ப கஷ்டங்க. ஆனால் வந்து அதை கூட ரொம்ப அசால்ட்டாட்டு ரொம்ப திறமையாக கையாண்டவர் தான் நம்மளுடைய இயக்குனர் இமயம். அதாவது அவருடைய நிறைய படங்கள் வந்து ஆர். செல்வராஜ் சாரோட கதை, திரைக்கதை, வசனம் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பாக்யராஜ் சாரோடைய ரைட்டப்பில் அதில் இருக்குது படங்கள். இந்த மாதிரி நிறைய ரைட்டர்ஸோடைய கதைகளை திறமையாக படமாக்குன அந்த திறமையும் கூடிய ஒரு திறமையான ஒரு இயக்குனர்.